வட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விவாத நிகழ்ச்சியை தூத்துக்குடியில் நடத்துவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்க பார்க்கலாம். அதற்கான காரணத்தை நான் பிறகு சொல்றேன். சமீபத்தில் தான் ஒரு பெரிய பேரிடர், வரலாறு காணாத பெருமழை தென் மாவட்டத்தை தாக்கியது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே சொன்னாங்க, எங்க வாழ்நாளில் இப்படி ஒரு பெருமழையை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு. அந்த பெருமழையை, இந்த பேரிடரை மத்திய மாநில அரசுகள் எப்படி எதிர்கொண்டன, இந்த தலைப்பை எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு முடிவு செய்தோம். அப்போதான் என்ன நினைச்சோம் அப்படின்னா, இதை பாதிக்கப்பட்ட பகுதிக்கே சென்று அங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளின் அனுபவங்களின் கருத்து மோதலோடு நடத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு முடிவு செய்துதான் நாங்க தூத்துக்குடியில நடத்த முடிவு செய்திருக்கிறோம். அதனால வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் உங்களுடைய கரவொலிகளோடு. இந்த தலைப்பில் பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பகுதியை நன்கு அறிந்தவர்கள், அரசு இயந்திரம் எப்படி செயல்பட்டது, மக்களினுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் அறிந்த சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் நான் அறிமுகம் செய்கிறேன். முதல்ல திமுகவில் இருந்து எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள், வணக்கம். திரு இன்பதுரை அவர்கள் அதிமுகவில் இருந்து, அவரையும் வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து திரு கனகராஜ் அவர்கள், வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து திரு ஸ்ரீதர் அவர்கள், எம்எல்ஏ அப்துல் சமது அவர்கள், பாஜகவில் இருந்து திருமதி சசிகலா புஷ்பா அவர்கள். விவாதத்திற்குள் நம்ம செல்ல இருக்கிறோம். இந்த பேரிடரை எப்படி எதிர்கொண்டாங்க, அதை மூணா கூட நம்ம பிரிச்சும் பேசலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, நிவாரண பணிகள், அப்புறம் மீட்பு நடவடிக்கை, இந்த மூணிலும் எப்படி மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டன, அதுதான் தலைப்பு. நான் முதல்ல திரு இன்பதுரை அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்பதுரை, சொல்லுங்க, இந்த பேரிடரை எப்படி மத்திய மாநில அரசுகள் அணுகுனதா நினைக்கிறீங்க? இந்த பெருந்துயரத்தை அணுக தவறிவிட்டது என்றுதான் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, முதல்ல மாநில அரசை நான் சொல்கிறேன். இதை மக்களை காக்க தவறிவிட்டது இந்த அரசாங்கம். எப்படின்னா, எப்படி எதிர்கொண்டதுன்னு தலைப்பு. இவங்க எதிரே கொள்ளல, இவங்க பதுங்கி விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படின்னா, நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி மழை பெய்கிறது, 18ஆம் தேதி தொடர்ந்து மழை பெய்கிறது. பெருவெள்ளத்தில் நெல்லை மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் மிதந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் உடனடியாக தூத்துக்குடிக்கு போக வேண்டும் என்று 19ஆம் தேதி அன்று விமான நிலையத்துக்கு வருகிறார். அதற்கு முன்பாக நான் அவரோடு வந்தேன். அவருக்கு முன்பாக முதலமைச்சர் அங்கு சென்று விடுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். அவருடைய அவரும் விமான நிலையத்துக்கு வந்தார். அவர் நேரடியாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் இறங்கி விடுவாரோ என, சிறப்பு விமானம் மூலம் வந்து விடுவாரா என்று கூட நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் விமான நிலையம் மக்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் கோவையில் சென்று இறங்குகிறார். அங்க என்ன தலைப்பில் பேசுறாருன்னா, மக்களோடு நான் என்ன பேத்தல், மக்கள் இங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவர் கோவையில் இருக்கார். மீண்டும் கோவையில இருந்து கிளம்பி சென்னை இங்கே தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைவார் என்று நான் எதிர்பார்த்தேன். மீண்டும் விமானம் ஏறி டெல்லிக்கு சென்றார். டெல்லியில பிரதமரை பார்க்க சென்றார் என்று சொன்னார்கள். பிரதமரை பார்த்திருந்தால் நான் அவரை குறை சொல்லி இருக்க மாட்டேன். ஆனால் கூட்டணி கட்சியினுடைய பேரத்தை பேசுவதற்காக சென்றார். அந்த நிகழ்ச்சியில நிதிஷ்குமார் அவரை அவமானப்படுத்துகிறார். இந்தி தெரிந்தால் தான் நீங்க பேச வேண்டும் என்று சொல்கிறார். நான் முதலமைச்சரை கேட்கிறேன், உங்க மகனை வச்சு ஒரு ஹேஷ்டாக் மூலமா ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்னீர்களே, போடான்னு சொல்லிட்டு நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் கூட நான் பெரிதாக எடுத்திருக்க மாட்டேன். இதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்பு பணியில ஈடுபடுகிற அமைச்சர்கள் பெயர்னு ஒரு பட்டியல் பார்த்தேன். அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேன். ஆனா எல்லாருமே எதிர்க்கட்சி தலைவர் வந்த பிறகுதான் களத்துக்கு வந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் தூத்துக்குடிக்கு போகவே முடியாதுன்னு சொன்னோடனே மதுரையில இறங்கி
4 முறவும் சாலைகள் வெள்ளத்தால் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் டிராக்டர்ல ஏறியாவது ஜேசிபில ஏறியாவது அங்க போகணும்னாரு. எல்லாம் ரெடியா வச்சிருந்தோம், லாரியில ஏறி போயிடலாம் வந்தாரு. தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள வந்தாரு. ஆனா முதலமைச்சர் வரல, பதிவு பண்ணேன். சரி, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க இருக்கிறாருன்னு தேடி தேடி பார்த்தா 3 நாளைக்கு பிறகு அவரை மீட்டு கொண்டு வராங்க. அவரும் வெள்ளத்தில் சிக்கிட்டார். அரசியலமைப்பு சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை மீட்க 3 நாளா மீட்க இயலாத அரசு எப்படி எதிர்கொண்டதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது எப்படி சொல்ல முடியும்? 2 கேள்வியை நான் பிரிச்சுக்கிறேன். ஒரு முதல்வர் உடனடியாக சென்றால்தான் சிறப்பான எதிர்கொள்ளல் முறை அப்படின்னு திரு இன்பதுரை சொல்றதுனால கஜா புயல்னு ஒண்ணு வந்தது இல்லையா? இங்க டெல்டா மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டது இல்லையா? அப்ப முதல்வர் உடனடியாக போனாரா, எம்எல்ஏக்கள் உடனடியாக போனாங்க? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஆனா எங்களுடைய முதல்வர் கூட்டணி கட்சி கூட்டத்திற்கு போகல. கூட்டணி கட்சி கூட்டத்துக்கு போகல. எங்க முதல்வர் சென்னையில இருந்தபடி இயக்கினார். அவரு களத்திற்கு வந்தார், மறுநாள் களத்துக்கு வந்தார். எங்களுடைய முதல்வர் எடப்பாடியார் கூட்டணி கட்சி கூட்டத்திற்கு போகல சார். கூட்டணி கட்சிக்கு கூட்டத்திற்கு போனதைத்தான் நான் குற்றம் சாட்டுகிறேன். அவர் பிரதமரை பார்க்க சென்றிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவர் பிரதமரை மட்டும் பார்க்க செல்லவில்லை, கூட்டணியிலே பங்கு கேட்பதற்காக போகிறாரு. இங்க மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டினேன். சரி, நம்ம முதல் சுற்று வாதமா எடுத்துக்கிறேன். மார்க்கண்டேயன் இப்ப இன்பதுரை அவர்கள் சொல்வது எப்படி எதிர்கொண்டீங்க அப்படின்னு எப்படி தலைப்பு வச்சிருக்கிறீங்க? இவங்க எதிர்கொள்ளவே இல்லை, பதுங்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், யானை பார்க்க வெள்ளெழுத்தா என்று சொல்வார்கள். அண்ணன் இன்பதுரை அவர்கள் இது வெள்ளெழுத்தாக அவர் பார்ப்பதாகவே நான் கருதுகிறேன். இதுவரை நான் 23 ஆண்டு காலம் அரசியலில் மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். கஜா புயல், வர்தா புயல், பல்வேறு இயற்கை சீற்றங்களை எல்லாம் கண்டு பார்த்து அதில் பணி செய்திருக்கிறேன். ஆனால் இந்த புயலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததை போன்று உலக வரலாற்றில் எந்த ஒரு அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2 நாட்களாக காணவில்லை என்று சொன்னார். 2 நாட்களாக கஜா புயலில் அன்றைய முதலமைச்சர் வீட்டிலிருந்து வேடிக்கை பார்த்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் வேடிக்கை பார்க்கவில்லை. நான் அவருடைய 17ஆம் தேதி இரவு மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற போது ஏரல், ஆத்தூர், ஆறுமுகநேரி, திருச்செந்தூர் என்று ஒவ்வொரு பகுதியாக அவர் செல்கிறார். அன்றைய தினம் எனக்கு தொலைபேசியில் அவர் பேசிக்கொண்டே வருகிறார், உங்கள் ஊரில் எப்படி மழை இருக்கிறது என்று. அதே நேரத்தில் அன்றைய தினமே எங்களுடைய தூத்துக்குடியுடைய அமைச்சர் கீரா ஜீவன் அவர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கொண்டிருக்கிறார், தெரு தெருவாக. அடுத்த நாள் காலை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மக்கள் பிரதிநிதி இந்த அளவுக்கு மக்களை சந்தித்தார்கள் என்று ஊடகங்களாக இருந்தாலும் சரி, செய்தித்தாள்களாக இருந்தாலும் சரி, மக்களை சந்தித்ததாக இருந்தாலும் சரி, நிவாரணப் பொருட்களை கொடுத்ததாக இருந்தாலும் சரி, நான் வரலாற்றில் அவர்கள் கால்கள் இந்த புயல் வெள்ளத்தில் நடந்ததை பார்க்கின்ற போது மாவோவினுடைய கால்களுக்கு இணையாக அவர்களை நான் ஒப்பிடுகிறேன். இப்படி ஒரு வரலாற்றில் ஒரு தலைவர் என்று புயல் கொட்டி தீர்த்ததோ அன்று எங்களுடைய அமைச்சர்கள் 10 பேர் கொண்ட குழு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை மையமாக கொண்டு இவ்வளவு பெரிய இயற்கை சீற்றங்கள், 96 சென்டிமீட்டர் மழை பெய்த போதும் கூட ஆறுகள் அனைத்தும் ஒரு 60,000 கியூசி தண்ணியை தாங்கக்கூடியது நம்மளுடைய தாமிரபரணி. ஆனால் 1 லட்சம் கியூசி தண்ணீர் டேம்ல இருந்து மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. எதனால்? ஒரு விஷயம் இருங்க, நான் பேசுகிறேன், அண்ணனுக்கு வாய்ப்பு இருக்கின்றது.
1,00,000 லிட்டர் தண்ணி 1,00,000 கன அடியே டேம்ல திறந்து விட்டுருக்காங்க. இடைப்பட்ட பகுதியில் பெய்ந்த தண்ணீர் இப்ப கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய பேஞ்ச தண்ணி தூத்துக்குடிக்கு தான் வரணும். கயத்தார் கடம்பூர் எக்ஸ்ட்ராடினரி ஹெவி ரெயின்ஃபால், அங்கேயும் உங்களுக்கு ஏறக்குறைய 550 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. கடம்பூர்ல 550 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. கயத்தார்ல 500 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. இவ்வளவு மழையும் எங்க வரணும்? தூத்துக்குடிக்கு தான் வரணும். இந்த தண்ணி எல்லாம் தூத்துக்குடிக்கு கோரம்பள்ளத்துக்கு தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதபுரம் டேங்குக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதை தாண்டி தாமிரபரணிக்கு போய் கடலுக்கு செல்லக்கூடிய போது ஏறக்குறைய 2.5 லட்சம் கன அடி தண்ணீர் சென்றிருக்கிறது. வரலாற்றில் இவ்வளவு பெரிய வெள்ளத்தை யாரும் பார்த்ததே இல்லை என்று ஆங்கரை நீங்க சொல்லுகிறீங்க. இவ்வளவு பெரிய மழையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இந்த மக்களினுடைய ரட்சகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த இவ்வளவு எளிதா பிரிவென்டிவ் ஆக்டிவிட்டியும் பண்ணிருக்க முடியாது. நிவாரண பணிகளையும் இவ்வளவு வேகமா செஞ்சிருக்க முடியாது. 2 தண்டவாளங்களை போன்று, ஒன்று அரசு இயந்திரம், இன்னொன்று அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு அரசாங்கம் பணம் இன்றைய தினம் ஏறக்குறைய 5.5 லட்சம் வீட்டுல 3.5 லட்சம் பேருக்கு 6,000 ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம். முதல் சுற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஆக்ரோஷமான எதிரெதிர் கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்பதுரை அவர்கள் கேட்டாங்க, முதல்வர் ஏன் இங்கு இல்ல, டெல்லியில போய் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏன் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வியும், மார்க்கண்டேயன் அவர்கள் சொன்ன பதில் என்பது அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்பட்டது அப்படின்னு. இதற்கான பதிலெல்லாம் நம்ம அடுத்தடுத்த சுற்றுல நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாரும் அவங்க கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டோம், நம்ம பிறகு விரிவா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திருமதி சசிகலா புஷ்பா அவர்கள். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை அரசு எப்படி கையாண்டது என்பதை விட இந்த வெள்ள பாதிப்பே திறனற்ற திமுக அரசாங்கத்தால் தான் உருவாக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, மழை வர போறத 12ஆம் தேதியே ஐஎம்டி கொடுத்துருச்சு, ஆர்எம்சி சொல்லியாச்சு. வானிலை அறிக்கை தெளிவா இருந்த போதும் கூட முதலமைச்சர் தேவையில்லாம குற்றம் சாட்டுறாரே தவிர அரசு அதுக்காக மக்கள்கிட்ட என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துச்சு. குறிப்பா அந்த காலத்துல கிராமத்துல கூட ஒரு தண்டோரா போட்டு இது வரப்போகுது, இது செய்ய போறோம்னு சொல்லுவாங்க. நீங்க போய் மக்கள்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு மைக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்களா, ஒரு ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்களா? மக்கள் தண்ணியால சூழப்பட்ட பிறகு நம்ம உயிருக்கு அச்சமாயிடுச்சு. ஒரு பால் பாக்கெட் கூட கிடைக்காம குழந்தைங்க கொண்டு தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நிர்வாக சீர்கேடு இருக்கிறதுனால ஒரு வெள்ளம் வரப்போது. உங்களுக்கு நல்லா தெரியும், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டைம்ல நம்முடைய மான்சூன் டைம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதலமைச்சர் முதல்ல வெள்ள நிவாரணம் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு கமிட்டி போட்டிருக்கணும், ஒரு மீட்டிங் நடத்தி இருக்கணும், ஒரு ஆய்வு பண்ணியிருக்கணும். இதை என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? மாவட்டத்தை எடுத்துக்கோங்க, தூத்துக்குடி மாவட்டத்தை. எல்லா அதிகாரிகளும் புதுசு, கலெக்டர் புதுசு, அடிஷனல் கலெக்டர் புதுசு. இப்படியா நிர்வாகம் பண்ணுவாங்க? ஒரு கலெக்டர் பழைய ஆள் இருந்தா ஒரு அடிஷனல் கலெக்டர் புதுசா போடலாம், ஒரு அடிஷனல் கலெக்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இருந்தா ஒரு கலெக்டர் புதுசா போடலாம். இந்த மாவட்டத்துல வந்த கலெக்டருக்கு எந்த தெரு எங்க இருக்குன்னு தெரியுமா? இப்படி எதுக்கு அடிக்கடி டிரான்ஸ்பர் பண்றீங்க? அப்ப ஊழல், கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். அதனாலதான் உங்களால நிர்வாகம் சரியா பண்ண முடியாததுனாலதான் எங்க மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. எங்க தூத்துக்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரொம்ப அருமையா சொன்னாங்க. 16ஆம் தேதி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ல பேசினாங்க, கீதா ஜீவன் போன்ல பேசினாங்க. நீங்க தான் 16ஆம் தேதி கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு தான் நிர்வாகமே பண்ண தெரியலையே. கம்யூனிகேஷனே கிடையாது. இபி கட் பண்ணுங்க, ஒத்துக்கிறோம். நீங்க எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுங்க, ஒத்துக்கிறோம். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. நீங்க தான் போன் கனெக்ஷனை கட் பண்ணி எங்க இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினாங்க, எங்க இருந்து கீதா ஜீவன் பேசினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிவாரணம் பண்ணாங்களாம், பிரிவென்டிவ் மெஷர் எடுத்தாங்களாம். எதுங்க பிரிவென்டிவ் மெஷர்? வந்ததை கூட ஒரு விஷயத்தை தகவலை சொல்லல. பாதிக்கப்பட்ட மக்களை 3 நாள் பார்க்கவே இல்ல. தெரு தெருவா மூல முடுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு பால் பாக்கெட்டும் பிஸ்கெட்டும் கொடுத்தது பிஜேபி கட்சி தொண்டா சேவா பாரதி ஆர்எஸ்எஸ். இத எதை வச்சு சொல்றீங்க திமுக நிர்வாகிகள் வந்தாங்கன்னு? மழை தண்ணிகள் இது எங்க தூத்துக்குடி மாவட்டம் கடற்கரை பகுதி. எங்க தூத்துக்குடி மாவட்டம் கடற்கரை பகுதி.
இந்த கடற்கரை பகுதியில மீனவர்களை யூஸ் பண்ணீங்களா? மீனவர்களை யூஸ் பண்ணீங்களா? மீனவர்கள் அமைதி அமைதி மத்த ஒரு லேண்ட் அமைதி அமைதி மத்த ஒரு லேண்ட் லாக்டு டிஸ்ட்ரிக்ட்னா இல்ல காத்துருங்க காத்துருங்க பார்வையாளர்களுக்கு காத்துருங்க இல்ல மத்த ஒரு மாவட்டம் காத்துருங்க சசிகலா புஷ்பா லேண்ட் லாக்டு டிஸ்ட்ரிக்ட்னா மத்த ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டுல ஒரு அடைப்பட்ட மாவட்டம்னா தண்ணி எங்க வடிஞ்சு போறதுன்னு தெரியாது. தூத்துக்குடி கடற்கரை பகுதிங்க, முழுக்க முழுக்க தண்ணி வடிஞ்சா போய் தான் ஆகணும். அதுலயே தண்ணி கட்டுதுன்னா உங்களுடைய மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? கொலையங்கரசல் குளத்துல 24 மடை இருக்கு. அந்த மடையை ஒழுங்கா திறந்து விடல. அங்கங்க கிராம மக்கள் குத்தி உடைச்சு விட்டுட்டாங்க. எங்க போனாங்க அதிகாரிகள்? எதுக்காக அவங்களுக்கு சரியான அலர்ட் கொடுக்கப்படல என்பதுதான் எங்களுடைய क्वेश्चन. எங்களுடைய மத்திய அரசாங்கம் NDRF அனுப்பிச்சு, தேசிய பேரிடர் குழு அனுப்பிச்சு, ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு, உணவு பொட்டலம் கொடுத்துச்சு, மருத்துவ உதவி பண்ணுச்சு, போட் அனுப்பிச்சு, விமானப்படை அனுப்பிச்சு, ராணுவத்தை அனுப்பிச்சு. மத்திய அரசாங்கம் தேசிய பேரிடர் மீட்பு படையை அனுப்பியது, NDRF அனுப்பிச்சு, ராணுவ ஹெலிகாப்டர் வந்துச்சு, கப்பல் படை வந்துச்சு, கோஸ்ட் கார்டு வந்துச்சு, விமானப்படை வந்துச்சு. 4000 கோடி எப்படி சென்னைக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி 8ஆம் தேதி 450 கோடி, 12ஆம் தேதி 450 கோடி, 900 கோடி இந்த பேரிடர் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருச்சு பிஜேபி கவர்மெண்ட். அதே மாதிரி ஹெலிகாப்டர் மூலமா உணவு பொட்டலங்களை வழங்கணும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை தூக்கிட்டு போய் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து எங்க மோதிஜி பேரு நரேந்திரன் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு இத்தனை மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் உடனடியாக 16ஆம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டு இத்தனை விஷயங்களை அனுப்பின மத்திய அரசாங்கம் பண்ணிச்சா இல்ல உள்ளே வந்து பார்க்காத மாநில அரசாங்கம் பண்ணிச்சா? நன்றிங்க கனகராஜ். இப்போ மத்திய அரசு என்னென்னலாம் செஞ்சதுன்னு பட்டியலிட்டு மாநில அரசு இதெல்லாம் செய்யலன்னு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. சசிகலா புஷ்பா முதல்ல நண்பர் இன்பதுரை ஆரம்பிக்கும் போதே சொன்னார், அது யாரா இருந்தாலும் சரி அப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. இங்க எல்லையில ராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஒரு போர் வந்தா இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாதவன் எப்படி இந்தியாவை காப்பாற்ற முடியும்னு கேள்வி எழுப்புவீங்களா? நீங்க எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஃபீல்டில் போறாரு, அதுல ஒரு பிரச்சனை வருது. எஸ், இப்படி இல்லாம இருந்தாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சேஃபா இருக்கலாம், வீட்டுக்குள்ள சட்ட கசங்காம இருக்க முடியும். அடுத்து ஒண்ணு முன்னெச்சரிக்கை. நான் இப்ப என்ன கேட்கிறேன், ஒன்றிய அரசாங்கம் ஏதோ கப்பல் படை அனுப்பிச்சு, விமானப்படை அனுப்பிச்சு, அவ்வளவும் வாடகைக்கு. நான் இப்ப அவங்க கிட்ட கேட்கிறேன், அவங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தவங்க, இந்த ஹெலிகாப்டர் அனுப்புனதுக்கு நீங்க அனுப்புனதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுமா? இப்ப வந்து பேரிடர்ல காசு வாங்குறது முக்கியமா? மனித உயிர்கள் முக்கியமா, இங்க காசு முக்கியமா சார்? மனித உயிர்கள் முக்கியமா, காசு முக்கியமா சார்? மனித உயிர்கள் முக்கியமா, இங்க காசும் ஹெலிகாப்டர் முக்கியமா சார்? அனைவரும் அமைதி காத்தால் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். கனகராஜையா நீங்க தொடர்ந்து பேசலாம். ஹெலிகாப்டர் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வாடகை வாங்குறாங்கன்னு நான் சொன்னேன். ஒன்னு, சகோதரி சசிகலா புஷ்பா அவர்கள் அதை மறுக்கட்டும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனித உயிர் முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். மனித உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்களும் நானும் கொடுத்த வரிப்பணத்தில் வாங்கிய ஹெலிகாப்டருக்கு வாடகை வாங்கலாமா? அது சரியா? என்னது வாடகை வாங்கினாங்க? வாடகைலாம் யார் வாங்குறாங்க? அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸ், அதுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் தவிர அது எங்க வாடகை வாங்கினாங்க? ஹெலிகாப்டர் அனுப்புனது, கப்பல் அனுப்புனது, அப்புறம் ராணுவத்தை அனுப்புனது, அதெல்லாம் யாரு? மோடி அனுப்புனாரு. வாடகை வாங்குறது மட்டும் நிர்வாகம் வாங்குமா? இதை அனுப்புறது மோடி வாங்குறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடுத்து, நம்மை விடவெல்லாம் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும். அவரு சேர்ந்து இருக்கிற இடம், அதனால அப்படி பேசுறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற முறையில் இந்த 450 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் போது இதர மாநிலங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? வெள்ளம் வரவில்லை என்றாலும்
இந்த 450 கோடி வந்திருக்குமா வரலையா? அந்த 450 கோடி இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 6000 ரூபாய் கொடுத்திருக்கு, 1000 ரூபாய் கொடுத்திருக்கு, கோழி இறந்தா கொடுத்திருக்கு, மாடு செத்தா கொடுத்திருக்கு, பயிறு கொடுத்து எல்லாம் கொடுத்திருக்காங்க. இது மொத்தமும் எவ்வளவு? 2250 கோடி ரூபாய். அவங்க சொன்னது மாதிரி இந்த 900 கோடி ரூபாய் கொடுத்தா கூட என்ன செய்ய முடியாது, அதுல இருந்து 250 கோடி ரூபாயைத்தான் இதுக்கு பயன்படுத்த முடியும். நான் இப்ப அவங்க கிட்ட கேட்கிறேன், 6000 ரூபாய அதை கூட பல பேரும் பிரச்சாரம் பண்ணிட்டு அலைஞ்சாங்க. நாங்க கொடுக்கிறது 90-75% அப்படியெல்லாம் கிடையாது. அந்த 900 கோடியில 250 கோடி ரூபாய் மட்டும்தான் இப்போது எடுக்க முடியும். நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், ஒரு வீடு 2 நாள் மழையில நின்று வீட்டில் இருந்த துணிமணி எல்லாம் அடிச்சுட்டு போனா எவ்வளவு கொடுக்கலாம்? அரசாங்கம் எவ்வளவு கொடுக்கலாம்? அவங்க சொல்லட்டும், எவ்வளவு கொடுக்கலாம்? மத்திய அரசாங்கம் தன்னுடைய அறிக்கையில் 10,000 ரூபாய் குறைந்தபட்சம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு மாநில அரசாங்கம் வெறும் 6,000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துது. ஒரு நிமிஷம். இது உண்மையா இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 11/7/2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து 10,000 ரூபாய்னு வலியுறுத்துவோம். ஒரு வீட்டில் 2 நாள் தண்ணி இருந்து துணிமணி எல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னா எவ்வளவு கொடுக்கலான்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லி இருக்குன்னா வெறும் 2500 ரூபாய் கொடுக்கலாம் என்று சொல்லி. அண்ணன் புது டேட்டாவை பார்க்கல. ஜூலை 1ஆம் தேதி ஜிஓவை பாருங்க. 2022 உடைக்கு 2500, வீட்டுக்கு 2500, எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஜிஓவில் சொல்லி இருக்கு. தவறாக இருந்தால் நீங்கள் வழக்கு போடலாம். இல்ல வழக்கெல்லாம் போடுறது இல்ல. அதாவது என்ன சொல்லி இருக்காங்கன்னா, ஏற்கனவே 10/10/2022 ஒரு ஜிஓ போட்டோம். அந்த ஜிஓவுக்கு பதிலாக 11/7/2023 போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணைப்புல ஏல டி செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, வீடு பாத்திரம் பண்டம் எல்லாம் போயிருச்சுன்னா 2500, வீடும் சேதப்பட்டா கூடுதலா 2500 இந்த இருக்கு. இப்ப அண்ணன் அடுத்த 2500 சேர்த்திருக்காரு. அடுத்து இன்னொரு 5000 சேர்த்து 10,000 சொல்லுவாரு. வீடு 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 வீடும் சேர்த்து ஒண்ணு ஒண்ணா சேர்த்து தனித்தனியா ஏன் சொல்றீங்க? மொத்தமா 10,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறது எங்க ஜீவோ? இல்ல இல்ல அது இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நான் அடிச்சு சொல்றேன். நான் சொல்றேன் 21ஆம் தேதியோட நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க முதல்ல 2500 நீங்க இப்ப 5000 வீடும் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது ஜீவோ இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்புறேன். காமிங்க காமிங்க. அனுப்புறேன் சார். நான் இல்லைன்னு சொல்றேன். நான் இல்லைன்னு சொல்றேன். நான் இருக்குன்னு சொல்றேன். அவங்க முடிவு 10,000 ரூபாய் கொடுக்கறோம்ல. நாங்க 4,000 கோடி கொடுத்திருக்கோம்ல. கொடுங்கன்னு தான சொல்ல முடியும். ஒரு நிமிஷம். நாங்க 4,000 கோடி கொடுத்திருக்கோம்ல. அதுல 4,000 கோடி உண்மையை பேசுங்க. எங்களுடைய 4,000 கோடி அவர்கள் கொடுக்கவில்லை. மத்திய சர்க்காருடைய பணம் இல்லை, மாநில சர்க்கார் லோனாக வாங்கி இருக்கிறோம். 30%, 70% எங்களுடைய நிதி, 70% மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி. 900 கோடி, ஒரு நிமிஷம், 900 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, நம்ம மாநில சர்க்கார் கொடுக்கிற வரிப்பணத்திலிருந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் டிசாஸ்டர் ஃபண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு முன்னாடி மத்திய சர்க்கார் அனைத்து மாநிலத்துக்கும் கொடுத்து விட வேண்டும். கனகராஜ் நீங்க முடிச்சிருங்க. நீங்க இருவரும் பேசுறதே தவறு. அதாவது இப்போ 2 பேருமே பேசி வச்சு பண்றீங்க. எப்படின்னா, வெள்ளம் வந்தா மீட்க வரணும், அதுக்கு பதிலா நீங்க உங்க அப்பா வீட்டு காசா இது உங்க அத்தா வீட்டு காசா என்று பேசி பிரச்சனையை திசை திருப்பீங்க. 2 பேரும் திசை திருப்பீங்க. கூட்டணி இருக்கு. பிரச்சனை என்ன? மத்திய அரசுல நிதி தரல, அவ்வளவுதானே. ஆனா நீங்க இல்ல, மத்திய அரசுல நீங்க கேட்ட நிதி தரலன்னு சொல்றீங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு கடல்ல செலவைக்கிறதுக்கு அனுமதி அவங்க தந்துடுறாங்க. கார் ரேஸுக்கு மத்திய அரசு அனுமதி தருது. தூத்துக்குடி மண்ணுக்கே வந்த பெருமை. கனகராஜ் முதல் சுற்று நிறைவு கருத்து. இந்தியாவில் வேற எங்கேயாவது 1 மாதம் காலத்திற்குள் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற கர்ப்பிணி பெண்களை எல்லாம் கண்டறிஞ்சு மலைக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்த வரலாறு இருக்கிறதா? நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 696 பேரை கர்ப்பிணிகளை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னெச்சரிக்கை இல்லைன்னு சொல்லாது.
அதுல 142 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. இல்லைன்னா எப்படி நடக்கும் இது? நீங்க அதை பார்க்கலையா? அடுத்து இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அவங்க சொன்னாங்க, முன்கூட்டியே சொன்னாங்கன்னு. அதாவது நிதியமைச்சர் அப்பட்டமாக தவறான விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னார். அவங்களுக்கு நான் சொல்றேன், 26ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் எர்த் சயின்ஸினுடைய செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்டினுடைய ஒன்றிய அரசினுடைய செக்ரட்டரி கே ரவிச்சந்திரன் பேசினது 27ஆம் தேதி பேப்பர்ல மின்ட்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு பாருங்க. ஒன்றிய அமைச்சரும் அதுல கலந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, காயல்பட்டினத்தில் பேஞ்சது மாதிரி 96 சென்டிமீட்டர் மழையை கணிப்பதற்கான கருவிகள் எங்களிடம் இல்லை. 2024 தான் அப்படி 2 கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நிர்மலா சீதாராமன் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்க சொன்னதா இவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. பேசலாம் கனகராஜ். முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். அடுத்து திரு ஸ்ரீதர் அவர்கள், உங்களுக்கான வாய்ப்பு. தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த வெள்ள நாட்களிலே பல பேர் உயிரை காப்பாற்றிய தன்னார்வல இளைஞர்களுக்கும் எங்கள் நாம் தமிழ் தம்பிகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லுகிறேன். நான் என்ன கருதுறேன், இந்த தலைப்பையே அதற்கான பதிலாக நான் சொல்றேன். இந்த தலைப்பு ஒருவேளை இந்த வெள்ளப்பணிகள் அல்லது நிவாரணப் பணிகள் முறையாக கையாளப்பட்டிருக்குமேனா இந்த தலைப்பில் விவாதிக்கிற சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு நம்ம இந்த சூழலை கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னா அப்ப அங்க கேள்வி இருக்கு. அது கேள்வி இப்ப நீங்க இது ஒரு கேள்வியை வைக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப இந்த கேள்வியை நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னா மக்கள் மனதில இருந்து எடுக்கிறீங்க, பொதுவெளிகள் என்ன பேசப்படுது எடுக்கிறீங்க. அப்போ இது சரியா கையாளப்படவில்லை அப்படின்றது தெளிவாகுது. இவங்க சொல்லட்டும். இப்போ மாப்பிள்ளை ஊரணி பகுதியில் மாறு வரைக்கும் தண்ணீர் காலையே அவங்க சொல்லட்டும். ஸ்டேட் பேங்க் காலனியில் முட்டி வரைக்கும் தண்ணீர் காலையே அவங்க சொல்லட்டும். இப்ப சொல்லட்டும், இப்ப இருக்கு நான் தண்ணி. அப்ப நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்க சொல்றீங்க? எப்படி நீங்க இந்த சூழல் சரியா கையாளப்பட்டதுன்னு சொல்றீங்க? அதாவது அடுக்குமொழியில பேசியிருந்தாலையோ அலங்கார வார்த்தைகளை போட்டிருந்தாலே ஒரு உண்மை இல்லை என்று ஆய்விடாது. நீங்க எப்படி இது எப்படி இவங்க சொல்றாங்க சரி கட்டுறாங்க? நான் கேட்கறேங்க, நீங்க கையாண்டுட்டீங்கல்ல, சரியா போச்சுன்னா நீங்க நிவாரணம் கொடுக்க வேண்டியதே வராதே. நான் எப்பொழுதுமே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இதுவரை இந்த அரசுகள் அது அதிமுக அரசோ திமுக அரசோ யாரா இருந்தாலும் மக்கள் சிக்கல்ல மாட்டணும். சிக்கலை ஆன பிறகு இவங்களுக்கு பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்து ஏதோ இவர்கள் பெரும் முதலாளிகள் போலும், பண்ணக்காரர்கள் போலும், இவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி தனக்கு இவங்க மக்கள் அடிமையா இருக்கணும் எண்ணத்தோடு தான் செயல்படுறாங்கன்னு நான் கருதுறேன். ஒண்ணு வேண்டாங்க, இந்த பேரிடர் ஏற்படுதுல, இந்த பேரிடரை எப்படி கையாளணும்? 2 முன்னெச்சரிக்கை. கர்ப்பிணி பெண்களை போய் எடுத்து சேர்த்தணும் ஐயா சொன்னாங்க. சேர்த்திருந்தா மகிழ்ச்சி, சேர்க்கல அதுக்கு நிறை மாதம் வந்த நாள் சேர்த்திருக்காங்க நான் கருதுறேன். அவர் சொல்றபடியே நான் வச்சுக்கிறேன், அதுக்கு மகிழ்ச்சிங்க. நீங்க கர்ப்பிணி பொண்ணை எடுத்துட்டு போய் நீங்க 800 பேரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்க தெரிஞ்ச நீங்க ஏன் கோரங்குளத்தை தூர்வாரல நான் கேட்கிறேன். இங்க ஓடுத தூத்துக்குடிக்குள்ள ஓடுது இல்ல ஒரு கால்வாய் பக்கல் ஓடை ஓடுது இல்ல, பக்கல் ஓடை ஏன் தூர்வாரப்படவில்லை? உப்பாறு ஓடுதுல, உப்பாறு ஓடை, இதெல்லாம் தூத்துக்குடியை விட்டு நீரை வெளியேற்றுகிற கால்வாய்களா இல்லையா? இவைகள் எந்த ஆண்டு தூர்வாரப்பட்டன? நான் கேட்கிறேன், நீங்க ரொம்ப முன்னெச்சரிக்கை. ஏங்க நீங்க வெள்ளம் வர வைக்கிறீங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க? ஸ்ரீதர், எனக்கு ஒரு கேள்வி. நீங்க தலைப்பை ஒட்டி சந்தேகம் எழுப்பியதுனால, ஒரு சாதாரண மழை அப்படின்னா இந்த தலைப்பை நாங்க விவாதிச்சிருக்கவே மாட்டோம். 100 சென்டிமீட்டர் வாழ்நாளில் சந்திக்காத ஒரு பெருமழை வருகிற போது நான் ஏற்கிறேன். அதை எப்படி எதிர்கொண்டாங்கன்றதுதான் தலைப்பு. நான் ஏற்கிறேன். இன்பதுரை 100 சென்டிமீட்டர் இல்ல 50 சென்டிமீட்டர் தான், அதையும் பேச வேண்டியிருக்கு. அவர் ஒரு பட்டியல் வச்சார்ல ஸ்ரீதர் அவர்கள். முத்தாலங்குறிச்சி, ஆலக்குடி, அகரம், நானல்வாடி, சாமியாறு, கொங்குராயக்குறிச்சி, புளியங்குளம், கிளாக்குளம், உடையார்பட்டி, செண்டு பூந்துறை, வண்ணார்பேட்டை, ஆற்றங்கரை, கருப்பந்துறை, இங்கெல்லாம் போவே இல்லை நிவாரணப் பொருட்கள். நான் சொல்றேன், அவர் ஒரு பட்டியல் வச்சார்ல, நான் சொல்றேன் ரொம்ப சின்ன எளிதான விளக்கங்க. மொத்தம் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் 8 வட்டம், 8 தாலுகா. தூத்துக்குடியில மொத்தம் 10 தாலுகா. மொத்தம் ரெண்டுமே சேர்ந்து 850 கிராமம் இருக்குங்க. 850 கிராமம் தான் இருக்கு.
ஒரு கிராமத்துக்கு 10 அதிகாரி வீதம் நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா 8500 அதிகாரிகள் பணியில் இருக்கிறாங்க. 8500 அதிகாரிகள் பணியில் இருந்தாங்க, நீங்க காட்ட சொல்லுங்க. இல்ல அவரு இல்ல ஒரு விஷயம் மட்டும் அரசு தரப்புல இருந்து இந்த பதில சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் ரொம்ப நேரமா அரசு தரப்புல இருந்து இந்த பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு, ஒரு ரெவென்யூ வில்லேஜுக்கு 10 அதிகாரி இல்ல 25 அதிகாரியை அனுப்பி வைத்திருக்கிறோம். இல்ல நீங்க சொல்றேன்னு கேளுங்க. யாருமே வரல, யாருமே வரல, பாதிக்கப்பட்ட யாருமே வரல. 4750 வீடுகளுக்கு நீங்க அனுப்பல, நான் குற்றம் சாட்டுறேன். நீங்க அனுப்பல, நான் குற்றம் சாட்டுறேன். வேலை பார்த்துட்டு நீங்க அனுப்பல, நான் குற்றம் சாட்டுறேன். கலெக்டர் காணோம். அனைத்து கிராமங்களுக்குமான நிவாரணம் போயிருக்குது. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தீயணைப்புத் துறையில இப்ப நான் பார்த்துட்டு வந்த தரவுப்படி 7500 வீரர்கள் இருக்காங்க. நீங்க அடிப்படை தேவைக்காக ஒரு 2000 ஊழியர்களை நிறுத்திட்டீங்கன்னா, தீயணைப்பு படையில மட்டும் நான் சொல்றேன், ஒரு 5000 பேர் அனுப்ப முடியுமா? ஒரே ஒரு சிஎம் வராருன்னா, ஒரு மாநாடு நடக்குதுன்னா, ஆயிரக்கணக்கான போலீஸ், 10,000 20,000 போலீஸ காவல் படை கொண்டு வந்து பந்தோபஸ்து போடுறீங்கல்ல, நீங்க சொல்லுங்க, மக்கள் சொல்லட்டும். இந்த நேர்வின் போது, இந்த மீட்பு பணியின் போது அத்தனை காவலர்கள் இருந்தார்களா? நீங்க சொல்லுங்க. இருக்க முடியாது. சொல்லுங்க. அவ்வளவு காவலர்கள், சமூக நலத்துறை ஊழியர்களை அனுப்ப முடியும். நீங்க சுற்றுலாத்துறை ஊழியர்கள், வெளி அனுபவம் உடையவங்க, பல பேர் சந்திக்கிறவங்க, அவங்களை அனுப்ப முடியும். இப்படி துறைக்கு நீங்க ஒரு 2 பேர் அனுப்பிச்சிருந்தா கூட 10,000 ஊழியர்கள் நான் சொல்றேன். இந்த 5000 15,000 ஊழியர் வந்திருந்தா தூத்துக்குடியில எவ்வளவு பேர் எந்த பகுதியில் வேலை செஞ்சிருப்பாங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு பேர் வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கும் ஏன் தண்ணி நிக்குதுன்னு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. சரி, அதற்கான பதில அப்துல் சமது அவர்கள்ட்ட கேட்கலாம். இந்த பெருமழையை மத்திய அரசும் மாநில அரசும், ஒன்றிய அரசும் மாநில அரசும் எப்படி கையாண்டிருக்கிறது என்ற கேள்வியில, இந்த தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய இந்த பெருமழையில பாதிக்கப்படுவதற்கு முன்னால நெருக்கத்தில், ரொம்ப நாள்லாம் இல்லை, நெருக்கத்தில் சென்னையை ஒட்டிய 4 மாவட்டங்கள் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டது. அந்த புயல் பாதிப்புகளை பற்றி ஒன்றிய அரசு அனுப்பிய பேரிடர் குழு வந்து ஆய்வு செய்துவிட்டு சொன்னது, தமிழ்நாடு அரசு சிறப்பாக இந்த பேரிடரை கையாண்டிருக்கிறது. சிறப்பாக கையாண்டிருக்கிறது என்ற செய்தியை ஒன்றிய அரசினுடைய ஆய்வு குழுவினுடைய தலைவர் குணால் சத்யாத்ரியே சொன்ன சான்றிதழ் இது. அடுத்து இங்க தூத்துக்குடி, இதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல, இப்ப தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு 3 நாட்கள் இங்கே தங்கி பல்வேறு நிவாரண பணிகளில் ஈடுபட்டேன். இங்கே தண்ணி நிற்பதை பற்றி நம்முடைய சகோதரி சசிகலா புஷ்பா அவர்களும் நாம் தமிழர் தோழரும் இங்க தண்ணி நிற்கிறத பற்றி சொன்னாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் கடற்கரை பக்கத்தில் இருக்கு, தண்ணி ஏன் கடல்ல போகல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் இல்லை, ஆனால் நான் முத்தையாபுரம் பகுதியில் போய் ஆய்வுக்காக போயிருந்தேன். அங்கே போகும்போது அங்கே மக்கள் வந்து சாலை மறியல் செஞ்சாங்க. சாலை மறியல் செஞ்ச உடனே அங்கே உள்ள நுழையிறோம். எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அந்த மக்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாதாரண மழை பெஞ்சாலே தண்ணீர் கடலுக்கு போகாதான், கடல் மட்டம் உயரமாகவும் தரை மட்டம் பள்ளமாகவும் இருக்கு. அதனால ஒரு பாயிண்ட் வைத்து அங்கிருந்து பம்ப் பண்ணி கடல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்றத இங்கதான் பார்த்தேன். நான் ஒவ்வொரு பகுதியிலும் பம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது மாதிரியான ஒரு சூழலை நான் நேரடியாகவே அங்க முத்தையாபுரம் பகுதியில் பார்த்தேன். அதோடு இன்னொன்று மிக முக்கியமா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க 900 கோடி கொடுத்தேன்னு சொல்றீங்க, 21,000 கோடி தேவைப்படுது, அல்லது 2000 கோடியை கடைசியா கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் ஒரு அவசர நிதியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க அள்ளி கொடுக்க வேணாம், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் வார்த்தை பேசுன்னு தான் சொல்றோம். நாங்க மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சருடைய வார்த்தைகள்ல அந்த ஆறுதல் மொழி இருந்துச்சாங்க. முதல்ல அந்த வார்த்தைகள்ல தெரிந்த அந்த கோபமும் வெறுப்பும் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது தாக்குதல் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க.
ஒரு அமைச்சர் வந்து தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மத்திய மாநில அரசு அதற்கான விமர்சனங்களுக்கான பதிலா எடுத்துக்கோங்க. முதல் சுற்றுல அதாவது உங்க கருத்தை முன் வச்சிட்டீங்க, அவர் கருத்தை பேசட்டும். ஏங்க ஒரு தனிப்பட்ட நபர் யாரோ பேசி இருந்தால் நான் பேச வேண்டியது இல்லைங்க. ஒரு மத்திய அமைச்சர் பேசும்போது இப்ப சகோதரி சொன்னாங்க ஒரு பேரிடர் இங்க இருக்குன்றது, ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அவர்கள் சொல்லும் போது மனவருத்தம் ஏற்படுமா இல்லையா? அறிவிக்க முடியும். அரசாங்கத்துல இல்லாதவங்க எப்படி அறிவிக்க முடியும்? அரசாங்கத்தால பண்ண எல்லாத்துக்குமே பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தால் விவாதத்தை தொடர்ந்து பேச முடியாது. நான் என்ன சொல்றேன், நான் பேசி முடிச்சேன், நீங்க குறிப்பெடுத்துங்க, அது பிறகு நீங்க வலுவாக வாதங்களை முன்வைங்க, நான் அதை மறுக்கல. அடுத்து மிக முக்கியமாக வந்து வானிலை அறிக்கை சம்பந்தமா சொன்னாங்க. தண்டோரா ஏன் போடல, அப்புறம் வந்து மக்களுக்கு ஏன் முன்ன அறிவிக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது முதல் நாள் மழை பெய்யும் போதுங்க, மழை தொடங்கும் போது ஆரஞ்சு அலர்ட், மறாவது நாள் தான் ரெட் அலர்ட் கொடுக்குது வானிலை அறிக்கை. ரெட் அலர்ட்டுக்கு எவ்வளவு தெரியுமா? எத்தனை சென்டிமீட்டர்? 20 சென்டிமீட்டர் மழை தான். ஆனால் பெய்தது 95% மழை, 95 சென்டிமீட்டர் மழை. இங்க நம்முடைய தோழர் கனகாய் தோழர் சொன்னாங்க பாருங்க, எந்த அளவிற்கு இருக்கிறது இங்க வானிலை ஆய்வு மையமாகட்டும், இந்த காலநிலையை கணிக்கக்கூடிய நிலைங்க. காலநிலையை கணிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு நவீன ரக ஆயுத இது பொருட்கள் இங்க இல்லைங்க. மேலை நாடுகள் இருப்பதை போன்ற ஒரு நிலை இங்க இல்ல. அதுக்காக வேண்டி தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்கோம். ஏன் தமிழ்நாடு அரசு கூட இன்றைக்கு அதுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருக்கிறது. வேலைகளை தொடங்கணும் விரைவாக நான் சொல்றோம். ஏன் ஒக்கி புயல் வந்துச்சு 2017, சரியான முறையில் தகவல் கொடுக்காத காரணத்தால் 400 உயிர்கள் குமரி மாவட்டத்தில் பறிக்கப்பட்டதா இல்லையா? எவ்வளவு மோசமான பாதிப்பு அது. சரி, அப்ப அந்த காலநிலை மாற்றங்கள் வரும்போது இதோடு நின்று போயிடாது. காலநிலை மாற்றத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, இது இப்படிதான் ஆகும். இதுமே எதிர்பார்க்காத மழைகள் பெய்யும், எதிர்பார்க்காத அளவுக்கு வெயில் காயும், எதிர்பார்க்காத அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும். இப்படி எல்லாம் நாட்டினுடைய காலநிலை மாற்றத்துக்கு ஒரு தனி துறை தமிழ்நாடு அரசும் இன்னைக்கு ஒன்றிய அரசும் ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு நாடு வந்திருக்கு, தேசம் வந்திருக்கு, உலகம் வந்திருக்கு. அப்ப நாம என்ன சொல்றோம் சொன்னா, பட்டேல் சிலைக்கு செலவு பண்ண 3000 கோடியில ஒரு சில 100 கோடிகளை இந்த இது போன்ற ஒரு கருவிகளை எடுத்து வைத்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒன்றிய அரசு செய்யணும்ன்ற கோரிக்கை முன்வைக்கிறாங்க. சரி, நம்ம பேசலாம். காத்துருங்க, பேனாவுக்கு கொடுக்கலாம், பேனாவுக்கு வைக்க வேண்டியது இல்ல. இடைவேளை போறோம், பேனாவுக்கு வைக்க வேண்டியது இல்ல. முதல் சுற்றில் அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. இப்ப ஒவ்வொருவரோட கருத்துக்கள், அதற்கான கேள்வி விளக்கங்கள் அப்படின்னு தான் இந்த சுற்று அமைய போகுது. எல்லாரும் ஒரு சின்ன நிபந்தனை, சுருக்கமா உங்க கேள்வி, அதற்கான பதில், அப்படி இருந்தா இன்னும் ஆரோக்கியமா விவாதத்தை கொண்டு போக முடியும் என்பதுவரை நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதாவது சுருக்கமா சொல்ல முடியாது, 3 விஷயம் பேசியிருக்காங்க. இது எதுவுமே உண்மைக்கு நெருக்கமானதா நான் பார்க்கல. உதாரணமா, இந்த வெள்ளம்ங்கிறது 1 லட்சம் கன அடி தண்ணீர் வந்தது சொன்னாரு, அது தவறு. 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் வந்தது. எதனால வந்தது அப்படின்னா, பாபநாசம் மணிமுத்தாறு டேமை திறக்காதது யாருடைய தவறு? இந்த அரசுடைய தவறு. இந்த அரசு முதல் நாளே, அதாவது கனமழை என்று அறிவிப்பு கொடுத்திருக்கு. அவர் சொல்றாரு, நண்பர் சொல்றாரு 20% சென்டிமீட்டர் மழைன்னு. கனமழைங்கிறது அப்படிதான் சொல்லுவாங்க. கனமழைனா எந்த மழையிலையும் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கனமழை ரெட் அலர்ட்னா 20 தான் சொல்லுவாங்க. 20ல இருந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு அரசு, மக்கள் நல அரசு, அதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி தயாரா இல்லாதனால அந்த டேம்ல தண்ணியை குறைச்சிருந்தா மேல, அதாவது 4 முக்கு பகுதிகளில் மலைப்பகுதியில் பெய்த மழை அங்க வரும்போது இவ்வளவு தண்ணியை ஃபிளட் கேரியர் இதுல தாமிரபரணியில வந்திருக்காது. அப்படி தாமிரபரணியில அதிக தண்ணி வந்து நெல்லையை மூழ்கடித்து விட்டு அது வரும்போது கோரம்பள்ளத்தில் பாய்கிறது. கோரம்பள்ளம் டேம் அந்த குளத்தை திறந்து வச்சிருக்கணுமா இல்லையா? அது யாருடைய தவறு? அரசுடைய தவறு. அரசு சரியா செஞ்ச, நண்பர் சொன்னாரு, அரசு சரியா செஞ்சிருந்தா இந்த மீட்டிங்கே இல்லையே, இந்த விவாதம் தேவையில்லையேங்கிறதா. சரி, அரசு ஏன் தவறு செய்தது அப்படின்னா, ஏன் தவறு செய்ததுன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னால உள்ள தினத்தந்தி பேப்பரை எடுத்து படிச்சு பார்த்தேன். அதுல தமிழகத்துடைய சபாநாயகர் ஒன்னு சொல்லியிருக்கார், வெள்ள நீர் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமானால் 2 அணைகளிலும் தண்ணீர் நிரம்பி இருந்தால்தான் முடியும்னு. எனவே அவர் திறக்க விடல. அவர், நான் கேட்கல, திருநெல்வேலி கலெக்டர் சீஃப் செக்ரட்டரிக்கு சர்வெண்டா அல்லது சபாநாயகருக்கு சர்வெண்டான்னு கேட்க விரும்புறேன். அவர் சபாநாயகர் உத்தரவுப்படி திறக்கல. அதற்கு பிறகு இவ்வளவு மழை வெள்ளம் வந்த பிறகு சபாநாயகர் ஃபிளட் கேரியரை போய் திறக்கிறாரு. அவர் என்ன சீஃப் இன்ஜினியரா? சரி, யார் திறக்கணும்? யார் திறக்கணும்?
இல்ல கேள்வி பதிலா வரலாம். மார்க்கண்டேயன் அவர்கள். அன்பிற்குரிய சகோதரர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் அணைகளை திறக்காமல் இருப்பதினால் தண்ணீர் கூட வந்தது என்று சொன்னார். நான் பொதுவாகவே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மக்களுக்கு நாங்கள் வெள்ள நிவாரணமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடத்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் இல்லத்திற்கும், தம்பி ஜனநாயகத்தினுடைய கருத்துக்களை நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டுகிறேன். யாரையும் குற்றம் சுமத்துவதற்காக நான் வரவில்லை. எங்களுடைய கருத்துக்களை பிளீஸ் எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. பிளீஸ், ஆளுகிற அரசை கோரிக்கைகளை கேட்பது எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு தேவையான ஒன்று. அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதனால் சற்று அமைதி காக்க வேண்டுகிறேன். இப்போது நீங்க கேட்டிருக்கீங்க 6000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்கிறோம், வீடு கிடிந்தவங்களுக்கு 10000 ரூபாய் கொடுக்கிறோம், மாடு போனவங்களுக்கு இருங்க. நான் ஒரு டேமுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. டேம் திறந்தது எதனால? மக்களினுடைய வரிப்பணத்தை முதல்ல வெள்ளம், அப்புறம் நிவாரணம். முதல்ல டேம் திறந்தது எதுக்கு? அத சொல்லுங்க. எதுக்காடி சொல்றேன். ஏறக்குறைய 100 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கின்ற போது கோரம்பல் அணையை திறந்து வைத்திருக்கிறோம். ஏறக்குறைய இந்த குளத்தை மட்டுமல்ல, அனைத்து குளங்களும் 99% பராமரிப்பு பணியிலே தான் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை என்று வந்துவிட்டாலே பராமரித்த ஏன் சார் குளம் உடையுது? அதெல்லாம் கேளுங்க. இன்பதுரை என்ன களத்துல போய் நம்ம போய் அங்கெல்லாம் லஸ்கர் நம்ம பார்க்கல சார். இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு சார். ஒரே நிமிஷம். சட்டம் இருக்கு, அவ்வளவு ஆவணங்களும் இருக்கிறது. ஒரு சட்டம் இருக்கு. கனமழை எங்கனக்குள்ள இருக்கக்கூடிய டேங்க் உடைஞ்சிருக்கின்றதை நீங்க பார்க்கணும். தாமிரபரணிக்கு 2 பக்கமும் இருக்கக்கூடிய கிராமங்களில் மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு வந்து அந்த வெள்ளப்பெருக்கை தாங்க முடியாத இந்த குளம் 20 சென்டிமீட்டர் கூட கனமழையை தாங்க முடியாத குளங்கள் 100க்கும் மேற்பட்ட சென்டிமீட்டர் மழையை ஒரு நாள் மழை இல்ல 2-3 நாள் தொடர்ந்து பெய்துகிட்டு இருக்குது. இதனால நாங்கள் ஒன்றை கற்றுக்கொண்டோம். அணையில வந்து தண்ணியை ஏன் திறந்து விடலன்னு நீங்க கேட்டிருக்கிறீங்க. எப்போதுமே வடகிழக்கு பருவமழையில எவ்வளவு தண்ணியே ஒவ்வொரு மானிட்டரிங் ஆபீசர் போட்டு திறந்து விட்டுட்டே தான் இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம சென்சார் பண்ணிட்டு இருக்க முடியாது. இருங்க, பண்ணணுங்க. அதான் நிர்வாகம். சரியான முறையில் சென்சார் பண்ணணும். அதான் நிர்வாகம். நான் சொல்றேன். நீங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க, நான் பதில் சொல்றேன். பதில் இப்ப கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்க, நான் பதில் சொல்றேன். இந்த அரசு சரியான முறையில் அணைகளை கையாண்டிருக்கிறது, குளங்களை கையாண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு முறையும் எனக்கான ஆன்சர் பண்ற நேரம், தயவு செய்து நான் இந்த கேள்விக்கான பதிலை சொல்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்வது, நீங்க குறுக்கிட்டீங்கன்னா எப்படி கருத்து போய் சேரும்? நீங்க ஒவ்வொரு முறையும் குறுக்கிடுறீங்க. எல்லாருமே பேசுனீங்கன்னா எப்படி விவாதம் பண்றது? அன்பிற்குரிய சகோதரர் இன்பதுரை அவர்கள், அணைகளை கையாள்வது என்பது நம்மளுடைய நீர்ப்பாசனத்துறை 2 ஆட்சித்தலைவர்களை மையமாக வைத்துதான் செயல்படுகிறது. ஒன்று, உங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அத்தனை அணையும் இருக்கு. பாவநாசம், மணிமுத்தாறு, காரையாறு, அப்பர் டேம், லோவர் டேம் எல்லாம் அங்கதான் இருக்கு. அனைத்தையும் கையாளுவது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் அதை கையாளுகிறார்கள். இதில் அரசியலில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் நேரடியாக யாரும் கையாளுவதில்லை. அணையை திறப்பதற்கு அரசினுடைய கேபினெட் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இல்ல அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய சபாநாயகர் போன்றவர்களை அழைப்பது ஒரு மரபாக இருக்கிறது. அது ஒரே நிமிஷம், தப்பா பேசாதீங்க. அது பாசனத்திற்கு மட்டும்தான். டிசாஸ்டர் பீரியட்ல அப்படி கை வைக்க முடியாது. இதாங்க ஒவ்வொன்றுக்கு ஒரு மேனுவல் இருக்குங்க. இருங்க, மேனுவல் படி தான் நடத்த முடியும். இது மேனுவல்.
இது டேம் மேனுவல், இது டேம் மேனுவல் படி தான் பண்ண முடியும். நீங்க இன்னொரு காப்பியை வச்சிருக்கிறேன். தவறான கருத்தை பதிய வைக்காதீங்க தயவு செய்து. தவறான கருத்து இல்ல நான் கேட்கிறேன், சபாநாயகர் எப்படி திறப்பாரு? ஒரு பெருமழை வந்துகிட்டு இருக்கும் போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்காரு. டிசாஸ்டர்ல போய் அவர் மணிமுத்தார்ல நின்னுகிட்டு இருக்காரு. நியாயத்தை பேசுங்க சார். டிசாஸ்டர் பத்தி பேசுங்க. ஓகே, அடுத்த அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யணும் சார். அவரே ஒரு உத்தரவு இல்லாம அவரா போய் எப்படி திறப்பாரு? இருங்க, என்னுடைய கருத்தை சொல்றேன். நாங்கள் அணைகளை மிக சிறப்பாக கையாண்டோம். 100 சென்டிமீட்டர் மழை பொழிந்த காரணத்தினால் இது யாராலையும் வரலாறு எதிர்கொள்ளவில்லை, இதுவரை இந்தியா எதிர்கொள்ளவில்லை. உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இப்ப சகோதரர் நாம் தமிழர் நண்பர் இங்க சொன்னார், வெள்ளம் இன்னும் மாப்பிள்ளை இருக்குன்னு. நாங்களும் ஒரு பாடத்தை கற்றிருக்கிறோம். 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா நீங்க யார்கிட்ட சொல்ல முடியும்? இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாவிட்டாலும் கெடும் என்பது குரல். சரி, உங்கள் கருத்தை நாங்கள் செவிமடுக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதலமைச்சர், இது வரலாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. சரி, எதையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு இருக்கிறது. சசிகலா நாங்கள் சென்னையை கையாளுவோம், நெல்லையையும் கையாளுவோம், எதையும் வெற்றிகரமாக இருப்போம். இரவு பகல் பாராமல் நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தன்னார்வலர்கள் அனைவரும் அழைத்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்து நீங்க. ஒரு இயற்கை பேரிடர் என்பது எல்லா இடங்களிலேயும் எதிர்பார்க்கப்படுவதுதான், வருவதுதான், உலகில் எல்லா இடத்திலேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தன்னுடைய அதிகாரிகளை வைத்து அந்த பேரிடரை எப்படி கையாள்கிறதோ அதுதான் மக்கள் வாக்களித்த மக்களுக்கு நாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை. தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்ட மக்கள் திமுக அரசாங்கத்தை நம்பினார்கள், வாக்களித்தார்கள். ஆனால் ஏமாற்றப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் அன்பு சகோதரர்கள் சொன்னாங்க, ஒழுங்கா வானிலை அறிக்கை சொல்றதுக்கு உள்ள தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. அன்பு சகோதரர்கள் சொன்னாங்க, வானிலை அறிக்கை ஒழுங்கா சொல்றதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, அதெல்லாம் இல்லன்னு சொன்னாங்க. அவர்களினுடைய இந்தியன் மெட்ராலஜிக்கலுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்ட்ரைட் வேர்ட்ஸ் நான் சொல்றேன். 12th December IMD சொன்ன வார்த்தைகள், heavy to very heavy rainfall, that is 64 and greater than 124 mm on 16th December. இதையும் தாண்டி பெய்ய வாய்ப்பு இருக்குங்கிற வார்த்தையை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது அதுல உள்ள நோட்ஸ். அப்போ ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது தெரிவிச்சாச்சு. சரி, அந்த தகவல் வந்துருச்சு. அது முதலமைச்சருக்கு ரீச் ஆன உடனே என்ன பண்ணணும்? முதலமைச்சர் ஒரு ஆய்வு கூட்டம் போட்டு இதை எப்படி பண்றதுன்னு சொல்லி கலெக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. அது பண்ணல. அதிகாரிகள் அண்ணாவர் வார்த்தை சொன்னாங்க. இந்த அரசு செய்திருக்கிறது. இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை. அப்ப சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மேயர், அமைச்சர், முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல இருந்தாரு. முதலமைச்சர் டெல்லிக்கு போனாரு, கோயம்புத்தூர்ல இருந்தாரு. களத்துக்கு கனகராஜ் அவர்கள் இதுக்கு பதில் கொடுங்க. கனகராஜ் தூத்துக்குடி மக்கள் கொந்தளிப்பில். அதாவது அண்ணன் மழை பெய்து வீட்டை சுத்தி இதுக்கான பதில வாங்கிக்கலாம். கனகராஜ், நீங்க ரெண்டு பேருமே பேசுங்க, உங்களுக்கான நேரம் தான். சரி, முடிச்சிருங்க. ஒரு இயற்கை பேரிடர் வருதுன்னா அது அரசாங்கம் இந்த தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் உப்பாத்து ஓடையில ஆக்கிரமிப்பு எடுக்கப்படல. அங்க பக்கல் ஓடைய பெருசா இருந்ததை சுருக்கிட்டீங்க. இது எல்லாமே கரப்ஷன் ஒழுங்கான வேலைகளை பண்ணாததுனாலதானே, ஊழல்னாலதானே. இதான் எங்க மாநில தலைவர் அடிக்கடி சொல்றாரு. ஸ்மார்ட் சிட்டில சாலையை சுருக்குறது, கால்வாயை சுருக்குறது எல்லாம் மத்திய சர்க்கார் அடிக்கடி சொல்றாங்க. இன்னைக்கு மோடி சர்க்கார் தான் பண்ணிருக்கு. சரி, குறுக்கீடு வேண்டாம் ப்ளீஸ். பேசுங்க, பேசி முடிச்சிருங்க. இங்க எங்களுடைய பகுதி மீனவர்கள் நிறைந்த பகுதி. ஒரு போட் மூலமா ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் கூட பண்ணல. உயிருக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருந்த மக்களை கையை தூக்கி கொண்டு போறதுக்கு ஒரு போட் வரல. எங்க மத்திய அமைச்சர் அனுப்பிவிட்ட போட்லயும் ஹெலிகாப்டர்லயும் தான் உணவு பொட்டலமும் எல்லாம் போச்சு. அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர்.
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சரி, அவங்க கருத்து அவங்க சொல்லட்டும். கனகராஜ் ஐயா பதில் சொல்லுவாங்க. கனகராஜ் ஐயா பதில் சொல்லுவாங்க. காத்துருங்க மேடம், முடிச்சிடட்டும். எங்களுடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக துல்லியமாக தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்ன உடனே இத்தனை பேரிடர் குழு அமைப்பி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறாங்க. அத வந்து நம்ம தப்பா பேச வேணாம். அவங்க 10 மணி நேரம் ஆய்வு பண்ணாங்க. முதலமைச்சர் மாதிரி 1.5 மணி நேரத்துல நிவாரணம் கொடுத்துட்டு ஓடி போல. மக்களா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனாங்க. அதே மாதிரி அரசு வந்து சரியான முறையில ஆபீசர்ஸ் மேனேஜ் பண்ணி இருந்தா இது நடந்திருக்கும். சரியான முறையில நடந்திருக்கும். சார் சுருக்கமா சார், யூபிஏ கவர்மெண்ட்ல 10 வருஷத்துல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்ந்து கொடுத்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் 4700 கோடி. எங்க மோடி ஐயா கவர்மெண்ட்ல 9 வருஷத்துல கொடுத்திருக்கிறது 10,252 கோடி. 10,250 கோடி. அதனால தன்னார்வ நிறுவனங்கள் உபயோகப்படுத்தப்படல. தன்னார்வ நிறுவனங்கள் கஷ்டத்துல யூஸ் பண்ணப்படல. யாரையுமே மீட்பு பணிக்கு அனுப்பல. ஒரு பால் பவுடர் கூட குழந்தைங்களுக்கு கிடைக்கல. இத மறைக்கிறதுக்காக இவங்க என்னென்னவோ பேசுறாங்க. குளத்துல இருந்து ஒரு மேன் மேட் டிசாஸ்டர் இது. ஒழுங்கா வந்து குளத்துல மடைய திறந்திருந்தா இந்த இது வந்திருக்காது. நன்றி, எடுத்துக்கிட்டேன். ஐயா எல்லாரும் சொன்னீங்க. அவங்க சொன்னாங்க 124 மில்லிமீட்டர். அது வந்து 12.4 சென்டிமீட்டருங்க. அதை போல 8 மடங்கு பெய்திருக்குங்க. நீங்க வேலை நீங்க அதை சென்டிமீட்டர் கணக்கு மாதிரி அப்படி சொல்லிட்டு போறீங்க. அண்ணன் சொன்னாரு அணைய திறக்கலைன்னு. என்னைக்கு திறந்தாருங்க அணை? பாபநாசம் அணை என்னைக்கு திறந்தாங்க? மாவட்ட ஆட்சித்தலைவரா ராத்திரி 14ஆம் தேதி இரவு 17ஆம் தேதி இரவு 3 மணிக்கு அணையை திறந்து விடுறாரு கலெக்டர். 17 3 மணிக்கு இல்ல, 16 3 மணிக்கு. நீங்க கரெக்டா பாருங்க. சரி சரி, நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் சார், அவர் பேசட்டும். அப்புறம் அப்ப அணைய திறந்திருக்காங்களா சார்? அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கல. எங்களுக்கு வானிலை அறிக்கை தெரியலன்னு எப்படி சொல்றீங்க? அணைய திறந்திருக்கீங்க. ஆனா நீங்க மேன்மேட் டிசாஸ்டர்னு சொன்னீங்க. மேன்மேட் சார், இது எல்லா இடத்துலயும் உடைச்சு விட்டதுனால தான் ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. நீங்க பேசுற போது நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் பேச சகித்தன்மை இல்ல உங்களுக்கு. சார், ஏன் கோபப்படுறீங்க சார்? இது விவாதம். தவறா அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இடையில நான் வந்து இடையில பேசுனா பார்வையாளர்கள் இன்றிதான் நம்ம இந்த விவாதத்தை நடத்த இருக்கிறோம். கனகராஜ், மேன்மேடு டிசாஸ்டர்னா என்ன தெரியுமா? வந்த தண்ணியெல்லாம் தேக்கி வச்சு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நரேந்திர மோடி பிறந்த நாளுக்குன்னு ஒரு அணையவே திறந்து விட்டு 7 பேர் செத்து போனாங்க பாத்தீங்களா? அதுதான் மேன்மேட் டிசாஸ்டர். நண்பர் வந்து சொன்னாரு, அதாவது இன்னும் மேம்படுத்த வேண்டியதெல்லாம் இருக்கு. உப்பாத்த ஓடைய எந்த காலத்துல காப்பர் ஸ்லாக்கை ஒட்டி மூடினாங்க. அவங்க தான் மேயரா இருந்தாங்க. அன்னைக்கு வேற கட்சியில இருந்தாங்க, இன்னைக்கு வேற கட்சியில இருக்காங்க. உப்பாத்த 10 வருஷம் யாரு ஆட்சியில இருந்தா? உங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், இந்த விவாதத்துல இத பத்தி மட்டும் பேசுங்க. இல்ல, நீங்க டிஎம்கே கவர்மெண்ட் மேயர் யாரு? நான் மேயரா இருக்கும் போது என்ன வேலை பார்த்தேன் பொதுமக்களை கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். காப்பர் ஸ்லாக போட்டதுல கூட்டணியில நீங்க தான் இருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, டிஎம்கே கவர்மெண்ட். ஸ்டெர்லைட் சம்பந்தமான ஜட்ஜ்மெண்ட்ல உப்பாத்து ஓடையில காப்பர் ஸ்லாக் கொட்டினது எப்போ, அந்த நம்ம புதுக்கோட்டையில கட்டினது எப்போன்னு இருக்கு. எடுத்து நீங்க பாத்துக்கங்க. அடுத்து நண்பர் சொன்னாரு, நான் என்ன சொல்றேன்னா, இது 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 வழக்கத்துக்கு மாறானது. இந்த ஊர் பள்ளத்துல இருக்கு, ஆனா தூத்துக்குடி அனல் மின் நிலைய குடியிருப்புகள் எவ்வளவு உயரத்துல இருக்கு? ஸ்பிக்கு எவ்வளவு உயரத்துல இருக்கு? ஸ்பிக்லையும் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்திலையும் அனல் மின் நிலைய குடியிருப்புலையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி வந்தது. அது பள்ளத்துல இருந்ததுனாலயா? நீங்க ஒரு விஷயத்தை தேடுகிற போது இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப அண்ணன் கூட சொன்னார், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை.
இந்தியாவில் இதுக்கு முன்னால மும்பையில மட்டும்தான் 85 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. வேற எந்த இடத்துலையும் தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் ஒரு இடத்துல கூட அவ்வளவு மழை பொழியல. நீங்க 96க்கு கட்டினீங்கன்னா 105 வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ராப்ளம் என்னன்னா இதுக்கான தீர்வு இன்னொரு இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா பருவநிலை மாற்றத்துல இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க ஏங்க நீங்கனால உங்களால ரெஸ்கியூ பண்ண முடியாதா, அதை பண்ண முடியாதா? நான் என்ன கேட்கிறேன், ட்ரெயின் 2 நாள் இருந்ததுங்க, ஹெலிகாப்டர் வந்ததுங்க, சாப்பாடு போட முடிஞ்சதா? ஏன் போட முடியல? நாங்க தான் சாப்பாடு போட்டோம். 118 ட்ரெயின் நிறுத்தப்பட்டுச்சு சென்னையில. 18 ட்ரெயின். தூத்துக்குடி மக்கள் எல்லாருக்கும் தெரியும் யார் சாப்பாடு போட்டாங்கன்னு. 800 பேருக்கு சாப்பாடு நாங்க தான் மீட்டோம். அவங்கள சிறப்பு ட்ரெயின் வந்து எடுத்து போய் மீட்டு 15 நாளா நாங்க போட்டுட்டு இருக்கோம். அம்மா கிச்சன் போட்டு நாங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். சாப்பாடு அம்மா கிச்சன் ஒன்னு வச்சு 15000 ரூபாய் கேட்டாங்க, நாங்க போட்டுட்டு இருக்கோம். பிஜேபி யாரை தெருத்தரவா போய் வேலை பார்த்தாங்க. நீங்க போட்ட சாப்பாட மக்கள் தூக்கி வீசினாங்க. நீங்க மக்களை கண்டுக்காம ஓடி போயிட்டீங்க ஆளுங்கட்சி. மக்களை கண்டுக்காம ஓடி போயிட்டீங்க ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி ஓடி போயிட்டீங்க. ஒரு நிமிஷம் ஆளுங்கட்சி ஓடி போயிட்டீங்க. அண்ணன் இன்பதுரை சொன்னாரு நாங்க களத்துல இருந்தோம் அப்படின்னு. இந்த ஊர்ல எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அதிமுகல? இப்ப உள்ள அமைச்சருங்க எப்படி இப்ப உள்ள தண்ணியில இருக்குது, உங்க வீடு தண்ணியில இருக்கு. நீங்க இந்த ஊரை சார்ந்தவர், அத மனதில இருத்தி பேசுங்க. உங்க வீடு தண்ணியில இருக்கு. அமைச்சரக்கார ஓடி போயிட்டாங்க. இருங்க ஏங்க எங்க முதலமைச்சர் நீங்க அட்டாக் பண்ணாத சொல்லி தாவணும். நீங்க தப்பு பேசுறீங்க. தப்பா உங்க சத்தம் அதிகமா இருக்கு. என்ன பேசுறீங்க? சத்தம் பண்ணுங்க. என்ன சத்தம் பண்றீங்க? நீங்க பொய்யா சொல்றீங்க, கேட்டு இருக்க முடியுமா? நீங்க பொய்யா சொல்றீங்க, கேட்டு இருக்கணுமா? என்ன ஒரு பொய்யா சொல்றீங்க. அதாவது கூட்டணி இருக்கலாம், அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் மக்களை இந்த ஆக்ட் படி நடந்தீங்களா? கூட்டம் போட்டீங்களா? சொல்ல வேண்டியது இல்ல. கூட்டம் போட்டோம், பேசணும். குறுக்கிடு, அவர் குறுக்கிடவே இல்லை யாருக்கும். ஆனா எல்லாருமே அவருக்கு குறுக்கிடுறீங்க. ஏன்னா அவர் தவறா பேசுறாரு. அது வேறங்க. அது கரெக்டா பேசுறாரு. அது வேற. உங்க நேரத்துல பேசுங்க. உங்க நேரத்துல பேசுங்க. அவர் பேசுறாரு. கேட்டு இன்பதுரை நீங்க பேசுங்க. நான் சார்பா பேசுறேன்னு கூட நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க பேசுற வர எந்த இடத்துலயாவது நான் குறுக்கிட்டனா? தவறா பேசினா இப்படி இல்ல சார், அது இல்ல சார், அது வாதமே இல்ல. தவறா பேசலாம். அது சார் முன்னாள் அமைச்சர்கள் களத்துல வரலன்னு சொல்றீங்களா? வாய் அழுகி போகாதா உங்களுக்கு? முன்னாள் இதுவே இப்ப டிபேட். சார் நாங்க டெய்லி சாப்பாடு போட்டுருக்கோம். எங்களுடைய தலைவர் உடனடியா இங்க களத்துக்கு வந்தாரு. தலைவர் வந்தாரு. ஆமா, இங்க அதுக்கு பிறகு வேலை நடந்துச்சு. ஏங்க அதுக்கு பிறகு வேலை நடந்தது. வந்து 12 தலைவர் வந்த பிறகுதான் வேலை நடந்தது. நீங்க அமைச்சரே வரலன்னு சொல்றீங்க. தவறு சார். தவறு. சொல்லுங்க. அதாவது நீங்க பேசுறதுக்கு முன்னாலே ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க நியாயம்னா பேசுங்க. இல்ல சார், சார் எல்லாமே சட்டம். நான் எதை சொல்ல வந்தேன்னா, நான் யாரையும் குறை சொல்லி பேசக்கு நான் வரல. எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கு. இப்போ ஒரு அணையை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்கு மேனுவல் இருக்கு. அந்த மேனுவலை படிக்கணும். அதுபடி இது நடக்கல. அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு. இதுதான் சட்டம். அந்த சட்டப்படி எப்படி நடக்கல பதில் சொல்ல நான் சொல்றேன். நாங்க சட்டத்தின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அடையினுடைய மேனுவலும் தெரியும், ரூல் ஆஃப் லாவும் தெரியும், சட்டமும் தெரியும். சட்டத்தை மீறி இல்ல. ரூல் ஆஃப் லா, நோ ரூல். சட்டத்தின் ஆட்சி நடத்துகிற நோ ரூல் ஹியர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. நீங்க சட்டப்படி நடந்திருந்தா அவரே சொன்னாரு. ஸ்டெர்லைட்ல 13 பேரை துப்பாக்கி படையில சுட்டுக் கொல்லல. போராளிகளை சுட்டுக் கொல்லல. துப்பாக்கியை வச்சு சொல்லல. ஒரு யார் சுட்டது? ஈழ தமிழர்களை மட்டும் தான் சுடுவாங்க. தூத்துக்குடியில யார் சுட்டது? ஈழ தமிழர்களை மட்டும் தான் சுடுவாங்க. இதுதான் அறிக்கை. தலைவர் சட்டத்தின் ஆட்சி நடத்துகிறார். நீங்க துப்பாக்கியால மக்களை சுடுறீங்க. எங்க ஆட்சியில நீங்க போராட்டம் பண்றதுக்கு அனுமதி உண்டு. நீங்க தெருவுல நிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. ஆனா உங்க ஆட்சியில நின்னா சுடுறீங்க. ஈழ தமிழர்களை மட்டும் தான் சுடுவாங்க. ஜாலியன் வாலாபாக்கை விட கொடுமையான ஆட்சி. சார் இதுதான் அந்த அறிக்கை. இந்த அறிக்கையில 2வது பக்கத்துல
கீதா ஜீவன் 3வது கேட்ல 200 பேரோட நின்னதா இந்த அறிக்கையில இருக்கு. கீதா ஜீவனுக்கு என்ன வேலை? எதுக்காக போனாங்க? உங்க அறிக்கையில எல்லாருமே குற்றவாளின்னு சொல்லிருக்காரு கமிஷன். இதுல இருக்கு. இதா அறிக்கையில அருணா ஜெகதீசன், கீதா ஜீவனுக்கு நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஒட்டுமொத்த அதிமுகவும் குற்றவாளி பட்டியலில் சேர்த்திருக்கிறார். அப்படி சொல்லவே இல்ல. அப்படி சொல்லல. அப்படி சொல்லவே இல்ல. எங்க இருக்கு? உரிமை சுடுற மாதிரி சார் அப்ப ஜாலியன் வாலாபாக்கை விட கொடுமையாக ஆட்சி செய்தவர்கள். அப்ப ஈழத்தமிழர்களை சுட்டுக் கொண்டது என்னாச்சு சார்? ஈழத்தமிழர்களை கொன்னது என்னாச்சு சார்? மனிதநேயமே இல்லாத மத்திய சர்க்கார் பேசவே வேண்டாம். அவ்வளவு மோசமானவர்கள் மீது அருணா ஜெகதீசன் அறிக்கைக்கு பிறகும் ஏன் நீங்க வழக்கு போடல? இன்னைக்கு வாய்க்கையே பேசுற நீங்க ஏன் அந்த ஆணையத்தின் அறிக்கைப்படி ஏன் இன்னைக்கு தேதி வரைக்கும் வழக்கு போடல? அதிமுக மோசமானவர்கள் தானே. ஜாலியன் வாலாபாக்கை விட மோசமாக சுட்டார்கள் இல்ல, நீங்க ஏன் அவர் மீது இது வரைக்கும் வழக்கு போடல நான் கேட்கிறேன். எங்க போட்டிருக்கீங்க? ஒருத்தர் மேல வழக்கு போட்டிருக்கு. ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஆர்டர் வந்ததுக்கு பிறகு நீங்க தானே சொன்னீங்க அப்பீல் ப்ராசஸ் இருக்குங்க. 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. சட்டத்தின் ஆட்சி நடத்துறதுனால சட்டப்படியாக காத்திருக்கிறோம். கேட்கிறேன், சட்டப்படியா எப்படி இன்னும் 5 ஆண்டு காத்திருப்பீங்களா? அதாவது சட்டம் என்ன சொல்றதோ அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். எப்படி விவாதத்தை ஆட்சி ஒரே ஒரு நிமிஷம். அதாவது வந்து இது சார் நீங்க நான் என்ன சொல்றேன், இல்ல நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. நான் என்ன சொல்றேன், உங்க கருத்தை நீங்க வைங்க. நீங்க சொல்றது எல்லாத்தையும் உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க உண்மைன்னு ஏத்துக்க மாட்டீங்க. காவல்துறையில் இருந்து அறிவுறுத்தல் நாங்க கேட்டிருந்த நேரம் எல்லையை தாண்டுச்சுன்னா அது எங்களுக்கு சட்ட சிக்கலாக வந்துடும். நாங்க விரைவாக முடிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். எந்த ஒத்துழைப்பும் இல்லாம நம்ம ஒரு நியாயமாக எல்லாருக்குமான நேரத்தை கொடுக்கணும்னு நினைச்சோம். அது கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இது இங்குள்ள மக்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே நாங்க மன்னிப்பு கோர வேண்டியிருக்கு. ஏன்னா இதை நியாயமா எல்லாருக்கும் எங்களால செய்ய முடியலன்றதுனால தயவுசெய்து கொஞ்சம் அமைதி காருங்க. 5 நிமிடத்திற்குள் நான் இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும். சட்ட சிக்கல், எங்களுக்கு சட்ட சிக்கல் இருக்கு. கனகராஜ் சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா 3 பேருக்கு நான் நேரத்தை கொடுத்துருவேன். சுருக்கமா. அதாவது ஒரு மிகப்பெரிய பேரிடர் போன்று இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இது வந்து கொண்டே இருக்கிறது. பல இடங்களையும் வந்துட்டு இருக்கு. ஈவன் பருவமழை காலத்திலேயே கூட வருது. எனவே இது இன்னும் கூடுதல் அக்கறையோடு தொழில்நுட்ப வல்லுநர்களையும் வானியல் இது எர்த் சயின்ஸ் ஆட்களையும் வச்சுக்கிட்டு பேசி இதற்கு தீர்வு காண வேண்டியிருக்கு. அப்போதும் கூட நாம இப்ப இருக்கிறது மாதிரியான நிலையமையை நீங்க எல்லாம் எவ்வளவு தூரம் போனீங்கன்னாலும் சரி 96 சென்டிமீட்டர் தாங்கிறது மாதிரி நீங்க ஒரு இடத்துலையும் பண்ண முடியாது. என்னை பொறுத்தளவில் நீங்க இப்போ இங்க கம்மா உடைஞ்சுன்னு சொல்றோம். திருநெல்வேலியை பொறுத்தளவில் நீங்க பாத்தீங்கன்னா இங்க கம்மா உடைகிற பிரச்சனையே கிடையாது. ஆறு புரண்டு அதனுடைய கொள்ளளவை தாண்டி வந்தது. உடைந்திருக்கு சார், உடைஞ்சிருக்கு. நன்றி. அங்க களத்துல நானும் தான் இங்க இருந்தேன். நன்றி ஸ்ரீதர். சுருக்கமா இப்போ நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு முன்ன என்ன செய்யலை அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, குளங்களை தூர்வாரவில்லை, அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டது. ஆறுகளின் கரைகள் பலப்படுத்தப்படவில்லை, அதற்கான வரேன் அதற்கான பணம் ஒதுக்கப்பட்டது. இப்படி தூர்வாரப்படல, கரைகள் பலப்படுத்தப்படல. அதன் அடிப்படையில் கரைகள் உடைப்பு எடுத்து மக்கள் மிதந்தார்கள். இவங்க ஒதுக்குனாங்க, அதனால மக்கள் மிதந்தாங்க நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோட கேள்வி இன்னொன்று என்னன்னா, குறிப்பா இந்த 17ஆம் தேதி இருக்குல்ல, அன்றைக்கு கடுமையான மழை பெய்தது. அன்னைக்கு தகவல் தொடர்பு ஐயா சொன்னது போல இது மத்திய அரசு மாநில அரசு துண்டிக்கப்படல. தகவல் தொடர்பு அது வந்து ஒரு அன்அபிஷியலா கூறி தடை செய்யப்பட்டது உண்மை. ஏன்னா சென்னையில இது போன்ற நிகழ்வு ஏற்பட்ட போது அதை படம் பிடித்து அதை மக்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இது சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற காரணத்தினால சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உள்ள இங்க உள்ள அதிகாரிகளே அழைக்கப்பட்டு உங்களுக்கு அந்த இதுவும் நிறுத்தினாங்க, அதாவது டிரான்ஸ்மிஷனை நிறுத்தினாங்க. குறிப்பா அவங்க இன்டர்நெட்டை நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல, காலை நிறுத்தினாங்க. ஏன் நான் அங்க வரேன்னு வச்சுங்களேன். சரி, முக்கியமான காரணம் மக்கள் இவர்களை டிஎம்கே சொல்லி கொடுத்த பாடப்படியே நமக்கு நாம தான் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கள் தங்களுக்குள்ள உதவி செய்து கூட தயாரா இருந்தார்கள். ஆனா ஒருத்தருக்கு எனக்கு சிக்கல் இருக்கு, இங்க எனக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு தகவல் தொடர்பு செய்ய முடியாது போச்சு. உண்மையிலேயே இந்த தகவல் தொடர்பு குறைபாடு
ஒருவேளை பேட்டரி பேக்கப் இல்லாம ஒரு நாள் கழித்து அல்லது ஒரு 40 மணி நேரம் கழித்து தான் பரவாயில்ல, இது வேண்டும் என்று அரசால் துண்டிக்கப்பட்டதுதான் என்னோட குற்றச்சாட்டு. சுருக்கமா சொல்லுங்க, நேரமின்மை எனக்கு. அதாவது இந்த பேரிடர் சம்பந்தமா நம்ம சகோதரி சொன்னது தான் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, முறையான வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியை திரும்ப சொல்றாங்க. நான் சொன்னதுக்கு பதிலாக நான் கேட்கறது என்னன்னா, தமிழ்நாடு அரசு தான் சரியான முறையில் செயல்படலை, ஒன்றிய அரசினுடைய ரயில் குழுவா சரியான முறையில் செயல்படலை. திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் எதுக்காக வேண்டி இயக்கப்பட்டுச்சு? அப்போ உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்து அதுக்கு மேலே தண்ணி வரும்னு சொன்னா, அப்போ திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அப்போ இது ஒரு தவறானது இல்லையா? அப்போ இது உண்மையா பேசணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். மிகப்பெரிய பாதிப்பு இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. தூத்துக்குடியினுடைய மிக முக்கியமான தொழில்களில் ஒன்று உப்பு உற்பத்தி. கிட்டத்தட்ட இன்னைக்கு 22,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பகுதிகள் முழுசா பாதிக்கப்பட்ட அம்பாரம் குட்டி கிடந்த கிட்டத்தட்ட 10 லட்சம் டன்னு சொல்றாங்க. 10 லட்சம் டன்னு உப்பு மொத்தமாக கரைந்து போய் மேல கூடிய பாலித்தீன் கீழே கிடக்கு. அந்த அளவுக்கு 10 லட்சம் டன்னு போயிடுச்சு அப்படின்ற 100 கோடி ரூபாய் இழப்பு. இதை யாருக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் வரும்போது தான் அவங்க கிட்ட தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க, மனுவே கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு நான் பல இடங்களுக்கு போன இடங்கள்ல பார்த்தோம். ஏரல் போன்ற இடங்கள்ல நாங்க கிட்டத்தட்ட இது தொடக்கத்துல இருந்தே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மனித மக்கள் கட்சியும் நிவாரண பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல முக்கியமானது ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஒரு அரசின் மீது குற்றம் சுமத்துவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி எது வேணாலும் எடுத்தவரெல்லாம் சொல்லிட முடியாது. எத்தனை அமைச்சர்களை நான் களத்தில் சந்தித்தேன் தெரியுமா? ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏரல் பகுதியில் துண்டாடப்பட்ட இடங்கள்ல சாலையை செப்பனிடக்கூடிய பணிகள்ல அந்த மக்களோட நின்ற இடத்துல நான் அவர் பார்த்திருக்கேன். அதே போன்று மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அதே இடத்துல பார்த்தேன். மதுரையினுடைய அமைச்சர் நம்முடைய மூர்த்தி அவர்கள் அந்த இடத்துல ஏரல்ல முகாமிட்டிருந்த, சிறுதண்டலூர்ல முகாமிட்டிருந்த பார்த்தோம். ஆக அரசினுடைய பணிகள் இங்க முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லிட்டு அதை சாதாரணமாக அதை மறுத்துவிட்டு போயிட வேணாம். அதே நேரத்தில் இதற்கான தொகைகளை சரியான முறையில் ஒதுக்கி அதுக்கான எதிர்காலத்தில் இப்படி வரும்போது அதை எதிர்கொள்வதற்கான வானிலை அறிக்கை சொல்லக்கூடிய அந்த நவீன டெக்னாலஜியும் கொண்டு வரதற்காக நிதி ஒதுக்கணும்ன்றது என்னோட கோரிக்கை. நன்றி. பேரிடர் சம்பந்தமா இல்ல நேரமின்மைங்க, ஒரே இல்ல நேரம் இல்ல விவாதம் இருக்காதுங்க. பேரிடர் சம்பந்தமா ஒரே ஒரு பாயிண்ட், எனக்கு நேரம் எல்லாருக்கும் கொடுக்கணும் சார். நேரமின்மை சார், எனக்கு நேரமின்மை. அதாவது இந்த மொத்த இதுல அவர் ஒரு உண்மையை சொன்னார். என்னன்னா, நான் அங்கு போகும்போது மறியலை கண்டேன்னு சொன்னார். அதுதான் உண்மை. எனவே முறையா பண்ணப்படல. பேரிடருங்கிறது பேரிடர் என்ன அப்படின்னா, எல்லா அமைச்சர் பேரையும் சொன்னாரு. எல்லா அமைச்சர் பேரையும் சொன்னாரு. இல்ல சார், முறையா இந்த அரசு பல 100 உயிர்கள் போவதற்கு எந்த ஆட்சி காரணமா இருந்தது? அதாவது அவங்க தான் அணையை மேம்படுத்துவாங்களா? நன்றி. வெள்ளத்துக்கு பதில் சொல்லுங்க சார். வெள்ளத்துக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு நேரமின்மை இருக்கு. ராதாகிருஷ்ணனை நீங்க பார்க்கல, மறியல் நடந்ததை பார்த்தீங்க. உங்க உண்மைக்கு வணக்கம். இறுதியாக ஒரே ஒரு கோரிக்கை. பாதிக்கப்பட்டது இந்த 4 மாவட்ட மக்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய அரசு எங்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இல்லமும் பாதிக்கப்பட்டது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணத்தால் அளவிட முடியாது. மக்களினுடைய இதயங்களை நாங்கள் வெல்ல வேண்டும். நன்றி. மத்திய அரசு நன்றி. நாங்கள் கேட்பது, உங்களோட நாங்கள் போட்டி போட விரும்பவில்லை. அதிகாரத்தில் நீங்களா நாங்களா என்று கேட்க வரவில்லை. மொத்தத்தில் பாதிக்கப்பட்டது நம்மளுடைய மக்கள். நன்றி. அவருக்கு நீங்கள் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சசிகலா வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமா சொன்னீங்கன்னா முடிச்சறேன். உங்களுக்கு நிதியமைச்சர் வந்திருக்கிறார், அவரை குறை சொல்லல. நிதியமைச்சர் வந்திருக்கிறார், வரட்டும். நாங்க 70 பக்க கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம். சரி, எங்களுக்கு பாதிப்பு 22,000 கோடி. அதில் நீங்கள் ஒரு 15,000 கோடியாவது கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். சுருக்கமா சொல்லுங்க, முடிச்சோம். தூத்துக்குடியில ஜிஹெச் மார்ச்சுவரி ஃபுல்லா பெண குவியல்கள் கிடக்கு. நம்ம பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்.
நிச்சயமா ஆய்வு பண்ணுவாங்க, அதுக்குள்ள தருவாங்க. ஆனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல தயவு செய்து டிஎம்கே இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு திருந்த முயற்சி செய்யுங்கள் என்பது என்னுடைய நன்றி நன்றி. எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க முடியாது. நாங்கள் அந்த காலத்திலேயே எங்க அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கே பாடம் எடுத்தவர். நாங்கள் சொல்லிக் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள். இல்ல இப்ப அவரு எங்களுக்கு கேட்கிறாரு. தெரியும் எப்படி உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும். நன்றி இருங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, டீம் வருவாங்க போவாங்கன்னு. ஆனா குஜராத்துக்கு மோடி போய் பார்த்தோன்னே 1000 கோடி கொடுப்பாரு, இறந்தவங்களுக்கு 2 லட்சம் கொடுப்பாரு, காயம்பட்ட 50,000 கொடுப்பாரு. குஜராத்துக்கு 1000 கோடி கொடுப்பாரு. ஏற்கனவே 800 கோடி நீங்க செலவு பண்ணாம வச்சிருக்கீங்க. குஜராத்துக்கு கொடுத்தாரு, கொடுத்தாரு, நன்றி. கொடுத்தாரு. தூத்துக்குடிக்கு மட்டும் கொடுக்கல. தூத்துக்குடிக்கு கொடுத்திருக்காரு 6000 ரூபாய் தான் தூத்துக்குடிக்கு மட்டும் கொடுக்கல. தூத்துக்குடிக்கு 6000 ரூபாய் மோதிஜி கொடுத்த பணம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மற்றொரு வட்டமேசை வாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மொத்தம் 70 டயத்துல 280 பேரை தூக்கிட்டு போயிருக்கு.